Hello Hello guys, guys, welcome to Sasmita and and Priya Priya's Minus Minus Muni Muni சேனல். channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா 2024 எங்கள் இருவரையும் வைத்து செஞ்சது எப்படி அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. சும்மா செய்யல. சம்பவம் பண்ணிருச்சு. இந்த தடவை நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா 2024ல நம்மளுக்கு என்ன நல்லதெல்லாம் நடந்துச்சு, என்னென்னலாம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறத தான் நான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படிங்கிற அளவுக்கு பெரிய வீடியோ எடிட்டர்லாம் நம்ம கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு எடிட் பண்ண தெரியாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும், நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அந்த சீன் கிரியேட்டர்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம அப்படியே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜனவரியிலேருந்து இப்போது இந்த மந்த் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக முழுசாக நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஜனவரி 2024 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நல்லதும் நடக்கலைனாலும் பட் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தோம். கம்பெனி ஓகேவாக இருந்துச்சு, வேலை ரொட்டீனாக போயிட்டு இருந்துச்சு. ஜனவரி மாதம் தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவை நம்மளுக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், ஜனவரி மாதம் நல்லபடியாக தான் அமைஞ்சுது. ஏன் அப்படின்னா பொங்கல் நம்ம முதல் தடவையாக வாச பொங்கல் வச்சது நம்மளோட சொந்த வீட்டில் இருந்து தான் வச்சோம். ஓகேங்களா, நல்லபடியாக சிறப்பாக அமைஞ்சது. பொங்கலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் பொங்குச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் அந்த மாதம் நம்மளுக்கு போச்சு. புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு போனோம். நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்து. பிப்ரவரி மாதமும் ஓகே தான், ஓரளவுக்கு இதாக தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. மார்ச் பிப்ரவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து நம்மளுக்கு இடம் நேரம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடு கட்டும் போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தோம். அந்த மார்ச் மாதத்துலேருந்து நம்ம வாங்கியிருந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40 ரூபா கிட்ட வாங்கியிருந்தோம். ஏமாம்மா, ஒரு 40 ரூபா வாங்கியிருந்தோம். மித்தப்படி பெரிய அமௌண்ட்டெல்லாம் நம்ம யார்கிட்டையும் வாங்கலை. ஏன்னா நம்மளோட ஜுவல்ஸே பார்த்திங்கன்னா மொத்தமாக விற்றுட்டோம். நம்ம அதுக்கு முந்தின வருஷமே பார்த்திங்கன்னா கடைசி மந்த் பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் விற்று தான் நம்ம அந்த வீட்டை கட்டணும். மொத்தத்தையும் விற்றீங்களா? ஆமாங்க, நம்ம மொத்தத்தையுமே விற்றுட்டோம். மங்கிலியை மட்டும்தான் இருந்துச்சு, எல்லா பொருளுமே விற்றுட்டோம். கிட்டத்தட்ட 10 பவுன் இருந்துச்சு. எல்லாத்தையுமே விற்று தான் அந்த வீட்டை நம்ம கட்டணும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கே நல்லா தெரியும். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன சூழ்நிலை, அவங்க ஆனால் கொடுக்கும்போது சொன்னது 3 இயர்ஸ் கழிச்சு கூட கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களையும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்காம அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு வாங்கினது மிகப்பெரிய தப்பு தான், நம்மளோட தப்பு தான், உண்மையானமே சொல்றேன். அதே சமயம் வாங்கிட்டு என்ன பண்ணோம்னா வாங்கி ஒரு மாசம் தான் ஆச்சு. ஒரு மாசம் இருக்குமா, ஒரு 1.5 மாசத்துக்குள்ள தான் இருக்கும். நின்னது நிக்க எங்களுக்கு அந்த அமௌண்ட் வேணும் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணேன்னா அப்போ பிள்ளையோட பிறந்த நாள் பக்கத்துல வந்துருச்சு. அது போக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. எல்லாமே தெரியும், சொல்றோம் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். பட் ஆனா நின்னது நிக்க எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்றேன்னு எங்களுக்கு தெரியவும் இல்லை. நாங்களும் ஏன் எங்களால் அப்போ பெரட்ட முடியலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த நகையே எதுவுமே நகை கையில் எல்லாமே வச்சாச்சு. கையிலேன்னு பார்த்தா வேலைக்கு போய் சம்பாதிக்க லோன் கட்ட இப்படி இந்த ரொட்டீனில் போனனால எங்கள் கையில் இருப்பு எதுவுமே கிடையாது. வேலைக்கு போனால் தான் சம்பளம். அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21,500 ரூபா தான் நம்மளோட மந்த்லி இஎம்ஐயாக இருந்துச்சு. அதை தாண்டிலும் பாப்பா இருக்கா, வீட்டில் அத்தை நாங்கள் இருக்கோம், சாப்பாட்டுக்கு எல்லாமே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதை தாண்டி இருப்பு எங்ககிட்ட கிடையாது. ஒரு 500 1000 ரூபா 2000 ரூபாய் அப்படிங்கிறதே எங்களுக்கு அது பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போவுமே பெரிய விஷயமா தான் இருக்குது. பட் ஆனால் எங்கள் கையில் 1 ரூபா கூட இல்லாமல் தான் அந்த டைமில் இருந்தோம். அவங்க கேட்குறப்ப நம்மக்கிட்ட கேட்குறாங்க, அவங்களும் கேட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே சரியில்லாமல் அப்படியே ஸ்டார்ட் வேலைக்கு வர்றது கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாரத்தில் 6 நாள் வேலைன்னா ஒரு 4 நாள் வர்றது, 2 நாள் லீவ் போடுறது, 3 நாள் வர்றது, 3 நாள் லீவ் போடுறது, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் என்ன ஆப்ரேஷன், என்ன உடம்பு சரியில்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போனோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதே ப்ராப்ளம் தான் எனக்கு வந்துச்சு. பீஃப் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அது சாப்பிட்ட பழக்கம் இல்லாததுனால ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக மாறிடுச்சு. அவங்களும் காசு கேட்கும் போது நம்மக்கிட்ட அமௌண்ட்டும் கிடையாது, கொடுத்து உதறவுக்கும் யாரும் இல்லை, வச்ச
வச்சு நமக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளும் கிடையாது. ரொம்ப நெருங்கின சொந்தத்துக்கிட்டையும் நம்ம ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட கூட நம்ம கேட்க கிடையாது. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அவங்க கிட்ட வாங்கிக்கிறோம், ஒரே மாசத்துல வந்து அதை நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுவோம், வட்டிக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருங்கினவங்க கிட்ட தான் கேட்டோம். பட் ஆனால் உங்களுக்கெல்லாம் அவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அது உண்மையாலுமே எனக்கு கேட்டாங்க தெரியுங்களா, அவங்கள விட இவங்க சொன்ன பதில் வந்து ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒரு நெருங்கின ஒரு சொந்தம். பட் ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது அப்ப அவங்க கூட நம்மளை நம்பல பாரு. அப்பயும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க ஒரு அண்ணன் வச்சு அண்ணன் முறை அவங்க வந்து ஃப்ரெண்டோ, அதாவது ஓப்பனாக சொல்ல போகணும் அப்படின்னா என்னைய வந்து அந்த அண்ணாக்கு வந்து நான் 5வது படிக்கையிலேருந்து என்ன அந்த அண்ணாவுக்கு தெரியும். என்னோட கூட பிறந்த பிரதரோட ஃப்ரெண்டு அந்த அண்ணா. அந்த அண்ணா வந்துட்டு அவங்களோட வண்டி புக்கை வச்சு இந்தடா 30 ரூபா நீ வந்து கொடுக்கவே நீங்களுக்கு கொடுத்துரு தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து எனக்கு கொடுத்தான். உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த டைம்ல எல்லாம் அவன் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா ஒரு 10 காசு இல்லாமல் நடு ரோட்டில் நின்று கத்தி அழுகணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குது தெரியுங்களா, அது சத்தியமாக எல்லாத்துக்கும் வந்திருக்கும். பட் ஆனால் எங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். அவன் கொடுக்கும் போது எங்களுக்கு ஓகே அவரும் கொடுத்தது வாங்கி நம்ம பே பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு என்ன கில்ட் ஃபீலிங்னா, நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சோம், ஆல்ரெடி நமக்கு வந்து இஎம்ஐ இருக்குது 21. இப்போ இவங்க அவங்க வண்டி புக் வச்சுக்கிட்டீங்க, அந்த புக்குக்கு வந்து நம்ம தான் காசு கட்டி அவங்களுக்கு ரினியூவல் பண்ணிக்கணும். அவங்க கட்டிக்க மாட்டாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அர்ஜென்ட் ஹெல்ப் பண்ணுங்க, அதுதான் அவங்க கடை சொல்லுது. அந்த வண்டி புக்கோடது மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இஎம்ஐ, அதுவும் நாங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு 3 ரூபா அதையும் கட்டினதையும் அப்புறம் இவங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படின்னு என்ன பண்ணணும், சரி ஒரு பர்சனல் லோன் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். சரி ஓகேன்னு அதுக்கும் வந்து நாங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதம் வந்து பர்சனல் லோனு வந்துச்சு. பர்சனல் லோன் வந்தது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களே பணம், அவங்களுக்கு வந்து வண்டி புக்கை திருப்பி ஒரே மாதத்தில் புக்கை திருப்பி கொடுத்தோம். அதுக்கப்புறம் கட்டணமான இவங்களுக்கான அந்த ஆப்ரேஷன் அதுவும் பண்ணியாச்சு. பண்ணி இவங்க ஒரு 10 நாள் 5 நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக வந்து நான் வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தது வந்து ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அதை தாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆப்ரேஷனுக்கு மட்டுமே 40 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. அது செலவானது இல்லாமல் நான் ஒரு 15 நாள் வீட்டில் இருந்துட்டிங்களா, வீட்டு செலவு அது போக இவரும் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வைக்க பிடிக்க எல்லாமே இவர் தான். முதல் தடவை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க அண்ணனை வந்து அவர் தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் எப்போக்கா உணர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கண்டிப்பாக இதை வந்து நான் லவ் ஸ்டோரியில் தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் நான் இதிலேயே சொல்லிடுறேன். நான் எப்போ வந்து இவரை நான் ரொம்ப இவர் இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு தருணம் எது அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குலாம் ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டேன். அது சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். யூரின் போகிறக்கா இருக்கட்டும், உட்கார முடியாது, நின்றுட்டே தான் வந்து இது பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். உள்ளே வச்சுருந்த அந்த பஞ்சு கூட அது வந்து எடுக்க முடியாது. பட் ஆனால் இவங்க தான் ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இவங்க சாப்பிடணும். பட் ஆனால் எல்லாமே மாமா தான் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, எல்லாமாவே நான் வந்து இவங்கள வந்து நான் பார்த்தேன். அதை தாண்டிலும் அது அவ்வளோதாங்க. அதை சொன்னால் அழுதுருவேன், வேறு ஏதாவது சொல்லுங்க. ஓகே, அதான் அந்த ஏப்ரல் மாதங்கள்லாம் ஏப்ரல் மே இந்த சுச்சுவேஷனில் வந்து பர்சனல் லோன் வாங்கியாச்சு. பர்சனல் லோன் வந்து இப்போ நம்ம வந்து 1 ரூபா வாங்கினோமா, 1 ரூபா வாங்கிட்டு அதுக்கு ஒரு 4 ரூபா ஆகணும். இப்போ 21,500 ப்ளஸ் இது ஒரு 4 25 26 ஆயிடுச்சு. இதில் அடுத்த ஸ்டெப்பு ஜூன் மாதம் பாப்பாவுக்கு வயசு 6 ஆகுது, அவளை ஸ்கூலில் சேர்க்கணும். அது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம். அதில் எங்களுக்கு எந்த மன வருத்தம் இல்லை. ஏன்னா நாங்கள் பாப்பா பிறந்த எங்களோட முடிவு வந்து பாப்பாவை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு 2 பேருமே இல்லையா, அப்படி சேர்க்கணும்னா நாங்கள் 3 வயசுலேயே சேர்த்துருந்துருப்போம். எங்களுக்கு அந்த இது வந்து இல்லை. அதனால் வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தோம். ஸ்கூலில் சேர்த்ததெல்லாம் ஓகே. பட் ஸ்கூலுக்கும் நம்ம வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டர் தூரம் வரும். நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போனால் காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு தான் வருவோம். அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னதுமே அம்மா வேலைக்கு காலையில் போயிடுவாங்க. இன்னொரு விஷயம்னா அம்மா நடந்து போய் பாப்பாவை ஸ்கூலில் விட முடியாது. நாங்கள் 8:30க்கு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வேலைக்கு போகவும் முடியாது. ஏன்னா
நம்ம வேலைக்கு போகிறோம் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தூரம். 8:30க்கு நாங்கள் நம்ம வந்து பஞ்சிங் வச்சே ஆகணும். நம்ம 8 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போனதுனால 8 மணிக்கு கிளம்புனா தான் 8:30க்கு அங்கே போய் நம்ம பஞ்சிங் வைக்க முடியும். பாப்பாவை 8:30க்கு ஸ்கூலில் விடணும். இதில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஸ்கூலில் வந்து ப்ரைவேட்டில் அவங்களே ஸ்கூலில் அவங்க பொண்ணு படிக்கிறாங்க சம்திங். அதனால் அவங்க வந்து இப்படி லாங்கிலேருந்து வரவங்களுக்கு ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி மாதம் இவ்வளோன்னு சொல்லி வாங்கி அவங்களே அவங்க அந்த ஏரியாவில் போய் ட்ராப் பண்ணிட்டாங்க இருந்தாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லவும் ஓகே, அப்போ இது ஓகே அப்படின்னு சொல்லி சரி பாப்பாவும் வேனில் போய்க்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வேன் சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேனோட ஃபீஸ் வந்து மந்த்லி 1500 1600 1500 அது வந்துடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா 21 சேர்த்து 25 600 ஆச்சா, ப்ளஸ் இது ஒரு 1500 27 27 28 தெளிவாக சொல்லுங்க. பர்சனல் லோன் எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு மந்த்லி 5 ரூபா. அதுக்கு முன்னாடியே 22 ரூபா நம்ம வீட்டுக்கு கட்டிகிட்டு இருக்கோம். அதை தாண்டிலும் 5 ரூபா பர்சனல் லோன். அதை தாண்டிலும் பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது அவளுக்கு 2000 ரூபாய். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? நம்ம எப்படி நம்ம வந்து லோனுக்களவாக சம்பாதிச்சு நம்ம அப்படி காலத்தை ஓடிக்கலாம்னு நினச்சி நம்ம பண்ணது. பட் இது வந்து எக்ஸ்ட்ரா செலவு நம்மளை அறியாமையே இப்படி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆக. இதில் என்ன ப்ராப்ளம்னா, நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு தான் போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு 450 ரூபா கொடுப்பாங்க. வாரம் வந்து பார்த்திங்கன்னா 6 நாள் மிஞ்சி போனால் எவ்வளோ சம்பளம் வரும்? எனக்கு ஒரு 4000 ரூபா வரும். அவங்களுக்கு 400 ரூபா சம்பளம். அவங்களுக்கு நாங்கள் 10,000, அவங்களுக்கு ஒரு 3500 ரூபா. 2 பேரை சம்பளம் சேர்த்திங்கன்னா ஒரு 7500 ரூபா இருக்கணும். ஏன் நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகணும்? திருப்பூரில் இங்கே பீஸ் ரேட்டுக்கு பண்ணால் நல்ல காசு இல்லை அப்படின்னு சொல்லலாம். பீஸ் ரேட்டுக்கு போயிருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் பீஸ் ரேட்டில் வேலை செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் பெயின் ஆரம்பிச்சிருச்சு. ரொட்டீனாக இந்த ஒர்க் டெய்லர் வேலை பண்ணிகிட்டே இருக்குன்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒர்க்கை மாற்றுங்க அப்படின்ட்டாங்க. நம்ம திருப்பூரில் இருந்துட்டு நமக்கு வேறு என்ன ஒர்க் தெரியும்? எனக்கு பெனிஃபிட்டாக வந்து டெய்லர் அதுதான் தெரியும். வேறு எந்த ஒர்க்குமே தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே தெரியாது. உண்மை தான், வேறு எதுவும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் தான் சரி ஷிஃப்ட்டுக்கு போனோம்னா, நம்ம ஷிஃப்ட்டுக்கு போய் நான் சூப்பர்வைசராக வேலை பார்த்தனால எனக்கு அது வேலை கைக்கு வந்து வேலை கிடையாது. மேனேஜ்மெண்ட் தான். அந்த லைனை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். கட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து கைமடி பாப்பா எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து அப்படித்தான் போய் கட்டுறது. அது வந்து பெரிய ரிஸ்க் கிடையாது. நம்ம தைக்க போறதில்ல. ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருந்தா நம்ம வந்து கட்டலாம் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து உட்காந்து ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையாக மாறிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து மிஷினும் நம்மளுக்கு இரும்பு, உட்காந்துருக்கிற ஸ்டூலும் இரும்பு, அதை சுற்றிலையும் அந்த பில்டிங் மேலேயும் ஃபுல்லாக இரும்பு. நம்ம அந்த ஹீட் வந்து ரொம்ப பாடியில் இறங்க என்னாச்சுன்னா என்னை ரொம்ப பாடி உருக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டியில் என்னால் உட்காந்து வேலை செய்ய முடியல, எரிய ஆரம்பிச்சு. கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தொளிச்சு வேஸ்ட்டு போட்டு தண்ணி தொளிச்சு உட்காந்து நான் வேலை செய்கிற நிலைமைக்கு வந்து நான் தள்ளப்பட்டுட்டேன். என்னால் வேலை செய்யவே முடியலை. நிற்க முடியுது, நடக்க முடியுது, ஆனால் என்னால் உட்காந்து வேலை செய்ய முடியல. லீவ் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த லோன்லாம் பர்சனல் லோனும் வாங்கிட்டோம். அங்கிட்டும் ஒரு 2 மாதம் இதை கட்டிட்டோம். இந்த கட்டுறோம் இப்படியே இவங்களும் ஓரியாண்டு ஒரு 15 நிமிஷம் எப்படியும் ஊட்டி பட்டி அதை வந்து சமாளித்து நாங்கள் கட்டிட்டோம். ஒரு ஸ்டேஜில் என்னங்கன்னா ஓப்பனாக எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன தான் ஆப்ரேஷன் பண்ணாலும் என்னால் வந்து உட்காந்து வேலை செய்யவே சுத்தமாக என்னால் முடியலேன்னு சொல்லி என்னை ஃபஸ்ட் டைம் அழுதுட்டாங்க. அவங்க அப்படி அழுதுமே, அதாவது நான் அவங்களால முடியலைங்க என்னால் உணர முடியுது. பட் அவங்க வந்து அதை சமாளிச்சுட்டு இருந்தாங்கங்கிறது எனக்கு தெரியும். பட் அவங்க அழுதுட்டு சொல்லும்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே சொல்லிட்டேன், ஓகே உன்னால் முடியல, சரி பரவாயில்ல விடு, நீ வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரினால அதுக்கும் அவங்களுக்கு மனசில் எப்படி வேஸ்ட் இருந்தால் நீங்கள் எப்படி வேலை செய்து இந்த கடனை கட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து இது என்னென்னாச்சா படிப்படியாக இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இதுங்க எப்படியோ இருந்ததை வச்சு சமாளித்து முடிஞ்ச அளவுக்கு உருட்டி பெரட்டி பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஓகேவா கொண்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி வரைக்கும் நம்ம இழுத்து பிடிச்சி வேலைக்கு போய் எப்படியோ உருட்டி பற்றி அத்தை வேலைக்கு போகிறதுனால அத்தை ஒரு 1000 2000 கொடுத்தாங்க. வீட்டு செலவுக்கு அரிசி 1 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி உண்மையாலுமே பொய்க்கெல்லாம் சொல்லலை. 1/2 கிலோ அரிசி வாங்கிலாம் நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அந்த அளவுக்கு தான் இருந்தோம். நம்ம தீபாவளி வரைக்கும் நம்ம உருட்டி பற்றி கொண்டு வந்தோம். தீபாவளிக்கு அப்புறம் அதுக்கு தீபாவளிக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோம், அதாவது நாங்கள் வீடை சேல்ஸ் பண்ண போகிறோம், மொத்தமாக நம்ம வீட்டோட மதிப்பு நாங்கள் செலவு பண்ணதோடு சேர்த்து 25 ரூபா வருது, நீங்கள் 23 சொல்லுங்கள், போகட்டும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு 3 இல்லை 4 கைக்கு வந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தீபாவளிக்கு முன்னாசியமே நம்ம சொல்லிட்டோம். ஆனால் வந்து வரலை. நாங்கள் என்ன நினச்சோம், சரி இந்த மாதமும் கட்டிடும், வாங்குறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளிக்கு போனஸ் வந்துச்சு இல்லைங்களா,
அந்த போனஸை முட்டாள்தனமாக மொத்தமாக போட்டு கட்டி விட்டோம். அதையும் போட்டு நாங்கள் அந்த மாதம் லோனே அந்த மாதம் லோனை கட்டிட்டான். வீட்டுக்கு ஆள் வருவாங்க கேட்பாங்க, நாங்களும் எதிர்பார்த்தோம், அதுவும் பார்த்துக்கிட்டே நடக்கல. இருந்தோம். பட் ஆனால் கடைசியாக இப்போ யாருமே வரல. நவம்பர் மாதமும் வந்துருச்சு. எங்களால் சுத்தமாக முடியல. ஒர்க்கு தீபாவளி ஒரு வாரம் அப்புறம் போயிட்டு என்னாச்சுன்னா, பார்த்தீங்கன்னா தீபாவளி ஒரு வாரம் லீவ் வந்துச்சு. லீவு இருந்த கை காசும் போட்டாச்சு, இருந்த கையில் இருந்ததும் கொடுத்தாச்சு. தீபாவளி ஒரு வாரம் லீவு, வேலைக்கு போய் அவங்க இவங்களால உடம்பு முடியலன்னு ஓப்பனாக சொன்னாலும் முடியலைங்க அப்படின்ட்டாங்க. சரி வீட்டு புரோக்கருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் யாரும் அதை வீட்டு புரோக்கர் வந்து ஒரு ஒரு இது ரெஸ்பான்ஸ் நம்ம வரல. சொல்கிறவங்க கேட்குறவங்க சொல்லியிருக்கோம் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம், முடியல. ஓகே வீட்டை விற்றுடலாம், நம்மளே பேங்க்லேயே கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நவம்பர் மாதம் தீபாவளி முடிஞ்சு லோனையும் கட்டி அடுத்த மாதம் லோன் வரும்போது போய் பேங்க்குக்கு நேராக போய் பேங்க்கில் சொல்லிட்டோம், சார் இந்த மாதிரி எங்களோட சூழ்நிலை இருக்குது. அதாவது உண்மையான விஷயம் என்னன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம போய் சொல்லிட்டோம். எதனால அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணி என்னால் முடியாது நான் அழுகும் போதே அடுத்த நாளே கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டாரு, ஏங்க எங்களுக்கு வீடு வேண்டாம், எங்களால் கட்ட முடியாது, மெடிக்கல் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம். அவங்களும் 10 days தான் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே நீங்கள் கட்டிடணும், இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக, இவ்வளோதாங்க பண்ண முடியும், வேற எங்கனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க. தீபாவளி கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதான் எதுவும் நம்மளுக்கு யாரும் வந்து கேட்கல. அதுவே வந்து எப்படி சொல்றது, ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. வீடும் விற்க முடியலையா, கையில் கட்டுறதுக்கும் காசு இல்லை. இன்னொரு விஷயம்னா 1 மாதம் 2 மாதம் இப்படி கட்டாமட்டோம்னா தெரியும் பேங்க்ல இருந்து தேவையில்லாத ரெஸ்பான்ஸ் எல்லாம் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருந்தேன், வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கை வந்து இது வரைக்கும் கரெக்டாக பின் புடனிலேருந்து இந்த சைடு வரைக்கும் வலிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் வலிச்சுட்டு தான் இருக்குது. பட் ஆனால் எதனால வலிக்குது அப்படின்னு தெரியல. நாம எல்லாருமே நம்ம தான் இது இருக்காதே போய் பார்ப்போம் இல்லைங்களா, போய் பார்த்தோம். பார்த்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்த்த இடத்துல உங்களுக்கு வந்து வேண்டாம், நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் சரியில்லை, சொந்த வீட்டில் இருக்க வேண்டாம், உங்கள் பேர்லேயே அந்த இடம் இருக்க வேண்டாம், விற்று கூட அந்த காசு உனக்கு நீ வரணும்னு நீ நினைக்காத, உன் புருஷனை கூட்டிகிட்டு நீ வெளியே போ, நல்லா இருப்ப தாயின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அவங்க சொன்னாங்கிறத தாண்டி நம்ம சூழ்நிலையும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவங்களே சொன்னாங்க, இது நடந்திருக்கும், இப்படி நடந்திருக்கும், இதெல்லாம் நடந்திருக்கும். இன்னொன்னு சொன்னாங்க, நம்ம சொல்ல முடியல, இதுல வந்து சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்க சொன்ன எல்லாமே சரி நீங்க வெளியே போங்க, இன்னுமே நல்லா இருப்பீங்க, உங்க பேர்லயே இது இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கன்னா பேங்க்ல போய் சொல்லிட்டு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே ஏகப்பட்ட இடத்துல எல்லா பக்கமும் சொல்லி பார்த்துறோம். பட் எங்கேயுமே எந்த ரெஸ்பான்ஸும். அப்போ கடைசியாக நாங்கள் எடுத்த முடிவு தான், நமக்கு வந்து காசே கைக்கு வரலைனாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தருக்கு நம்ம மாற்றி விட்டுறலாம், வேண்டாம் காசு வரலைனாலும் பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ஏன் கட்டலை, எதனால கட்டலை அப்படின்னு அவங்க தேவையில்லாமல் கொஸ்டின் பண்ணிட்டு. எனக்கு வந்து ஒரே விஷயம்தாங்க, நம்ம வீட்டு முன்னாடி வந்து கடன் கூட யாரும் கேட்கக்கூடாது. அதே தான், நம்ம யாருக்கிட்டையும் அப்படி வந்து நின்னது கிடையாது. ஒருத்தவங்க கிட்ட வாங்கணும், அவங்க கேட்ட ஒரே ரீசனுக்காக தான் இந்த பர்சனல் லோன் எடுத்து அவங்க தான் கிடச்சது. நம்ம இந்தாங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்தது. யாருக்கிட்டையும் அந்த மாதிரி 10 ரூபா காசு நீட்டு நம்ம வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னா 10 பவுனையும் மொத்தமாக விற்று தான் அந்த வீட்டில் போட்டோம் ஒழிஞ்சு 10 ரூபா காசு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் நம்ம கேட்கல. என் புருஷன் சம்பாரிச்ச மொத்தத்தையும் விற்று தான் அந்த வீட்டை கட்டின ஒழிஞ்சு எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்ச சொத்தையோ, எங்கள் அத்தை மாமா சம்பாரிச்சு வச்ச சொத்தையோ, இல்லை இடம் யாராவது வாங்கி போட்டு அது மேலே நான் வீட்டை கட்டணும் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்கள் சொந்த காலில் எந்திரிச்சு நிற்கணும்னு நினச்சி இப்பவுமே அதை விற்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் 1 வருஷம் அந்த வீட்டில், என் சொந்த வீட்டில், எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த வீட்டில் நான் இருந்தேன். எனக்கு அது போதுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன். பேங்க் மூலிமா போனோம், ஆகலை. பட் நாங்களே இந்த முடிவு எடுத்து நாங்களும் அக்கம் பக்கத்தில் சொன்னோம். பட் எங்கள் நல்ல நேரமும் எங்கள் பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே லோன் அமௌண்ட் போட்டு அந்த லோன் அமௌண்ட் நாங்கள் எடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம். அவங்க பணம் எங்களுக்கு தரலன்னு சொல்ல, பட் என் கையில் இருக்கும்போது எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டாங்க. பட் அவங்க இல்லைன்னு சொல்லலை, அவங்க இல்லைன்னு சொல்லலை. அதனால் அவங்க கொடுக்குறேன்ட்டாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்ததில் எங்களுக்கு எந்த வருத்தம் இல்லை. பட் எங்களுக்கு முதல்ல வந்து மென்டலி டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சு. இதில் இருந்து கொஞ்சம் வெளியில் வந்து டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு இப்போ அதை விட்டுட்டு நம்மளும் வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஃபுல்லாக நடந்தது. பட் இதில் இடையில நடந்தது என்னென்னா ஒரு நிமிஷம், இதில் என்ன பேட் இருக்குது, இதில் இன்னொரு நாங்கள் இழந்ததுன்னு சொல்ல விரும்பல. பட் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு
உறவு தான். வந்து நாங்கள் சேனல் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்கல. அவங்க வந்து இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இது பண்ணினீங்கன்னா நாங்கள்லாம் வரமாட்டோம் போக மாட்டோம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்னா, நீங்கள் சேனல் ரன் பண்ணாமல் இருந்து நீங்கள் வந்துட்டு போய் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஓகேவா? பட் இந்த சேனல்னால எங்களுக்கு யூஸ் இருக்குது, அதனால் நாங்கள் இதை ரன் பண்ணோம். எங்களுக்கு இதுதான் முக்கியம். எங்களுக்கு கஷ்டத்துக்கு கூட வரல, எங்களுக்கு ஒரு அவசரங்கும் போது உதவிக்கு வரல, எதுக்குமே வராத ஒரு உறவு நமக்கு இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு முடிவு எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு யாருமே வேண்டாம். எங்கள் லைஃப் நாங்கள் 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு உள்ளே இருக்கா, ஓகே, எங்கள் ஃபேமிலி இதுதான், எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்து அந்த உறவும் எங்களை விட்டு போயிடுச்சு. அதில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல வரணும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வீடியோ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இது வந்து புரிகிறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதாவது வீடு கட்டினாங்க, நாங்கள் அப்பயே சொன்னோம்ல, கேட்கல, வீடு கட்டி இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டாங்க பற்றி எல்லாத்தையும் விற்று அப்படின்னு சொல்லி புரிஞ்சுனா. பட் ஆமாம், நாங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம், கட்டணும், லோன் போட்டோம், கஷ்டப்பட்டோம், முடியல, கொடுத்துட்டோம். பட் இதில் வேறு யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை. ஏன்னா இதில் முழுக்க எங்களோட உழைப்பு, எங்களோட காசு. யாரும் 10 ரூபா கொடுக்கல, நாங்களும் யார்கிட்ட 10 ரூபா கை நீட்டி வாங்கலை, சரிங்களா? அதில் வந்து இதில் வந்து யாரும் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இது வந்து எங்களை சுற்றி எங்களை பற்றி பேசுகிறவங்களுக்காக இந்த லைன் வந்து இது வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அது கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்பாங்க. எங்கள் வீடியோவை எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் வீடு விற்று இத்தனை நாள் ஆச்சு. எங்ககிட்ட இப்போ வரைக்கும், ஏன் கடைசி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்க கூட, ஏன் இப்படி பண்ணீங்க, என்னாச்சு, ஏன் எங்ககிட்ட ஒரு வாரம் சொல்லுன்னு வீடியோ பார்ப்பாங்க, லைவ் வருவாங்க, என்ன டெய்லி வாட்ச் பண்ணுவாங்க, என்ன வீடியோஸ் போடுறேன்னு வாட்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஃபோன் பண்ணி இது வரைக்கும் கேட்கல. இந்த ஒரு நிலைமையில, அதாவது இந்த ஒரு நிலைமையில இருக்கும். பட் ஆனால் பாப்பா இல்லை அப்படின்னா சம்திங் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருப்போம். அந்த நிலைமையில தான் இருந்தோம். பாப்பா இருந்தனால தான் உண்மையாலுமே உயிரோட இருக்கும், அப்படி கூட நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இந்த நிலைமையில இருந்தும் கூட நம்மளை இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஃபோன் பண்ணி, நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு நிமிஷம், நான் தெரியாமல் உண்மையை ஓப்பனாக ஒரு விஷயம் நான் கேட்குறேன். அழுக வரும் போது, கஷ்டப்படும் போது கூட நிற்காத உறவு, எந்த உறவுமே என்ன சொல்லுவாங்க மாமா, எந்த உறவுமே எப்பவுமே எந்த நிலைமையில வந்தாலும் அது ஏத்துக்கப்பட மாட்டாங்க. அதை ஏத்துக்கிற பக்கத்துல நாங்களும் இல்ல. இப்ப நீங்க தூங்கி இருந்திருக்கீங்க, காலையில நீங்க செத்துருவீங்க. பொய்க்குங்களா சொல்ல, உண்மையாலுமே சொல்றேன். நாங்களாம் மனசார யாரையுமே அவாய்ட் பண்ணல. இன்னொரு விஷயம், இந்த 2024 எங்களுக்கு இன்னொன்று என்ன கத்து கொடுத்துருக்குதுன்னு பார்த்தீங்களா, நாங்கள் யாரை நம்பி என்ன பண்ணி அங்கே போனோமோ அவங்க எல்லாரும் பொய்யான முகமூடி போட்டவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நிறையா விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பொங்கி எழுவாங்க, கண்டிப்பாக ஃபோன் வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்ல, பொதுவாக சொல்கிறோம், குற்றமுள்ளன்னு இருந்தால் குறுகுறுக்கு அப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் அது உறுத்துதுன்னு அர்த்தம்னு நினைக்கிறேன் நான். அதனால இந்த வீடை கட்டின வித்தா, ஒரே சொல்கிறேன், இந்த வீடை கட்டினா வித்தான், அது வந்து எனக்கும் பிரியாவுக்கும் சம்மந்தப்பட்டது. நாங்கள் உழைச்சோம், இந்த 7 வருஷம் நாங்கள் உழைச்சி, நாங்கள் சம்பாரிச்சு, நாங்கள் கட்டினோம். இது இழப்பு எங்களோட மட்டும்தான் சேர்ந்தது. யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை. எங்களை பற்றி பேசுகிறதுக்கான ரைட்ஸ் அவங்க யாருக்கும் இல்லைங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? வேற எப்படி சொல்லிட்டோம், இவங்க கொஞ்சம் பொங்கிட்டாங்க. இதுலையும் தாண்டி இந்த வருஷத்துல நம்மளுக்கு வந்து உறவுகளை இழந்துட்டோம், அதுதான் உண்மை. அதாவது அவங்க உறவுகளை இழக்கவெல்லாம் இல்ல, அதாவது விட்டுட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம் சில பேரோட சுயரூபம். அதே மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்க கூடாது அப்படிங்கிறது. அது நல்ல ஃப்ரெண்டா பழகி இருந்தாலுமே காசு வந்து என்னைக்கு வேணாலும் ஒரு மனிதனை சொல்லுவாங்க, கடன் அன்பை முடிக்கும்னு. அன்பை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. உண்மைதான். அது வந்து நமக்கு என்ன கஷ்டம், சூத்துக்கே வழியில கஞ்சி வச்சு குடிச்சுமே தவிர கை நீட்டி யார்ட்டி காசு கூடாது. உதவின்னு போய் ஒருத்தர் வாசல்ல நிக்க கூடாது. ஏன்னா நான் உதவின்னு கேட்டு எனக்கு முதல்ல அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு என் வீடு என்னை விட்டு போயிருக்காது. செய்யலை, என்ன அப்படின்னா சரிங்களா, நான் போயிருக்காது. அதனால அது முடிஞ்ச விஷயம் தான், ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து இந்த 2004 நம்மளை வச்சு செஞ்ச சம்பவங்கள். இதுலேயும் நடந்த சில நல்ல சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா பெரிய ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து நான் வந்து விடிய நான் ஏங்கின ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு சின்ன ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போனது.
அந்த ஃபஸ்ட்டு தருணம் வந்து நாங்கள் கஷ்டத்தில் தான் இருந்தோம், எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் ஸ்கூலுக்கு போனது வந்து எங்களுக்கு இப்போ நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்துச்சு. பாப்பா சிரிச்சுக்கிட்டே தாட்ட சொல்லிட்டு அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லும்போது அழுக அழுக இவரு அழுதாரு. பட் ஆனால் நான் வீட்டுக்கு வந்து தேம்பி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கூடயே எங்களுக்கு. இருந்த பாப்பா வந்து ஸ்கூல் போனா அப்படி சொல்லி ஒரு மாதிரி அழுக வந்துச்சு எனக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அது வந்து எப்படின்னா, எங்களை இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. ஓகே, நம்ம சேனல் மானிட்டேஷன் நம்மனாலையும் யூடியூப்ல சாதிக்க முடியும், நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணுவோம். நினைக்கிறீங்க இவங்களுக்கு என்ன யூடியூப்ல இருந்து இப்படி ஜாலி இருக்குங்க அப்படிலாம் கிடையவே நிறைய கிடையாது. கஷ்டங்களை நாங்கள் மறைச்சு தான் நாங்கள் சொல்றேன். எல்லாமே பண்ணோம். ஆனா இது வந்து நம்ம ரெகுலர் இந்த சப்ஸ்கிரைபருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு எங்களோட இதுல சூழ்நிலை வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எந்த வார்த்தை பேசக்கூடாதோ எந்த வார்த்தை கேட்கக்கூடாதோ, அதாவது இப்போ அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து என்னை வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்க. அது ஓகேங்களா? மானிட்டேஷன் ஆனதே அதெல்லாம் ஒரு தாண்டி வந்து நான் சந்தோஷமான run விஷயம். பண்ணிட்டு இருக்கேன். அதை விட அப்புறம் நம்ம எல்லா வெரிஃபிகேஷனுமே வந்து நம்ம யூடியூப்ல இருந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக Success ஆயிடுச்சு. எல்லாமே done. இப்போ வரைக்கும் எல்லாமே டன். நமக்கு வந்து இப்போ என்ன ப்ராசஸ் போகுது பார்த்தீங்கன்னா, டாலர் மட்டும்தான். நமக்கு $100 அது நம்ம கொஞ்சம் ரீச் இன்னும் increase ஆகாம அந்த இருக்கு. டாலர் நமக்கு ஆட் ஆயிடுச்சுன்னா, $100 இருந்துச்சா நமக்கு மந்த்லி இன்கம் வந்து நம்ம இதுலேருந்து வர எல்லாமே ஆரம்பிச்சு. கொடுத்துட்டோம். எஸ், எல்லாமே வந்து இதுவுமே அது வந்து முடிஞ்சிச்சு. நமக்கு ஒரு இந்த மாசம் சந்தோஷமான வர விஷயம். வேண்டியதுதான். பட் ஆனா $100 இன்னும் ஏறல. ஏறல. அதனால ஏன்னா நம்ம எல்லாம் வியூஸ் இப்போ வந்து மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா views ரொம்பவே வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வர காலகட்டத்தில் கண்டிப்பா, கண்டிப்பாக இந்த அடுத்த வருஷம். 2025லயாவது நம்ம வாழ்க்கை கண்டிப்பா. மாறுங்கிற முழு நம்பிக்கையோட நாங்கள் இதில் கால் அடி எடுத்து வைக்கிறோம். வைக்க போறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா அவசியம். வேணும். நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து யாரை ஹேட் பண்ணவோ, நான் பர்சனலாக இப்போ கடைசி சொன்னதை சொல்கிறேன், யாரை ஹேட் பண்ணவோ சொன்னோம், எங்களுக்குள்ள மனவேதனை மனவேதனைகள் எங்களோட வேதனை. இது வந்து யாரையும் பார்த்து உங்களுக்கு கஷ்டப்படுத்தணும் கோபம் வருது அப்படின்னா அதுக்கு இன்னுமே நாங்க நீங்க எங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அர்த்தம். ஓகேங்களா? அதனால வந்து இது யாரையும் நான் காயப்படுத்தினது இப்ப இல்லை. நீங்க இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நினைக்கலாம் இவங்களை யாரை சொல்லுவாங்க, இவங்களை யாரைத்தான் சொல்லுவாங்க, புரியுறவங்களுக்கு புரியும் கைஸ். ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்ப்பாங்க. நாங்கள் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு கிடையாது, யூடியூப் எங்க சேனல் வீடியோ தேடி தேடி பார்ப்பாங்க. நம்ம யூடியூப் சேனல் வைக்கல, இல்லை நம்ம வந்து எதுவுமே வெளியில் பப்ளிசிட்டி இல்லை அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனலாக அந்த முடிவில் இருந்தேன். மேக்ஸிமம் போகிறதுக்கு ஒரு சிலர் யாராவது சொல்லித்தான் ஒருத்தர் காதுக்கு ஃபோன் வைக்கிறோம். பட் நம்ம யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறோம், நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ அவங்களை ஈஸியாக போய் ரீச் ஆயிடும். நாளைக்கு அப்போ அப்லோட் பண்ணுறோமா, நாளைக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போனமே ஓப்பன் பண்ணி பட் ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி எண்டு பார்த்துறாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. அவங்க பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க வருத்தப்படுறாங்க. எங்கள் மனசில் இருக்க ஆதங்கத்தை நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம். பட் எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆனால் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்குமே கண்டிப்பாக தேவை. எங்களுக்கு இந்த வருஷத்துல ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம், எங்க அதே மாதிரி லைஃப்ல பெரிய இன்னொரு விஷயம் வந்து விஷயம், மானிட்டேஷன் ஆனது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக நிறைய சப்ஸ்கிரைபர் இதில் வந்திருக்கீங்க. இதில் சொல்லணும்னு எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மணி அண்ணா, அப்புறம் வந்தீங்கன்னா சதீஷ் அண்ணா, அப்புறம் சதீஷ் அண்ணாவெல்லாம் முத்து. உண்மையா ஒரு நிமிஷம், சதீஷ் அண்ணாவெல்லாம் ஒரு இதாவே சொல்லலாம். ஏன் நமக்கு 500 சப்ஸ்கிரைபர்ல இருந்து அவர் 500 இருக்காரு. சப்ஸ்கிரைபர்ல இருந்து இருக்காரு. அது என்னமா பெரிய விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எதனால அப்படின்னு சொல்றேன்னா, மோட்டிவேஷன் ஜாஸ்தி. 500 சொன்னதுலயும் அது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இயற்கையின் அழகு திருப்பூரின் இளவரசி தையல் நாயகியின் இளவரசி 500 சப்ஸ்கிரைபர் வென்று விட்டீர்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு 600 700 800 இப்போ 39,000 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் அண்ணாவோட வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ணா, மணி அண்ணா, அப்புறம் முத்து, அப்புறம் டயானா சிஸ்டர், அப்புறம் மௌனிஷா, அப்புறம் வந்து மோனிஷா, அப்புறம் யாரு, தீபிகா, தீபனா, சுஸ்மிதா, மயிலக்கா, அப்புறம் கற்பகவல்லி அக்கா ஒருத்தவங்க, அப்புறம் பிரவீன், முகமது, நம்ம தினேஷ் அண்ணா, விமல் அண்ணா, அப்புறம் நிறைய பேர், செம்பருத்தி, சென்னையில இருந்து செம்பருத்தி. அவங்க இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், அவங்க நீங்கள் ஹெல்மெட் போடலை, கண்டிப்பாக பிரியா உங்களுக்காக நான் வந்து ஹெல்மெட் வந்து திருப்பூர் மாவட்டம், அது ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கே சொன்னாங்க, உங்களுக்காக நான் அங்கே கொரியர் பண்ணி விடுறேன், கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிங்க, என்னோட பரிசான்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹெல்மெட் வாங்கிக்கிங்க அப்படின்னு நிறைய பேர் மிஸ் பண்ணி கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் அதே மாதிரி இன்னொரு விஷயம், யூடியூப் அதாவது எப்படி சொல்லிட்டோம், நம்ம சோசியல் மீடியாவில் வந்துச்சாவே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பட் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறதா இருக்குது.
நிறையா பேர் எங்களை கழுவி ஊற்றிக்கிங்க, ஏன் என்னையும் கழுவி ஊற்றுறாங்க, என்னை ஏகமாக கழுவி ஊற்றுறாங்க, என்னை என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. பட் அதை எங்களோட குறிக்கோள் ஒன்று தான், எங்களுக்கான வாழ்க்கை, எங்களுக்கு வந்து சோசியல் மீடியா நல்ல நல்ல லைஃப் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட நல்ல நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி என்னங்க அப்படி என்னங்க, நல்லதும் இருக்கு கெட்டதும் எங்களுக்கு இருக்கு. வந்து நம்ம நல்லது எதை மட்டும்தான். நோக்கி பயணம் செய்யறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நாங்கள் எடுத்துக்கிட்ட பயணம் பார்த்தீங்கன்னா நல்லது மட்டும்தான். என்னைக்குமே கண்டிப்பாக எங்களோட இதில் இருந்து எந்த தப்பும் இல்லை, நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம். எங்களோட சரி, வீடியோஸ்லையோ நாங்கள் இதுலையோ நாங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயும் சரி, நான் பேசுகிற ஒரு விதத்துலேயும் சரி, நாங்கள் ஒரு வீடியோ கொடுக்குறதுலேயும் சரி, எதுலேயுமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து என் காதுக்கு வந்ததில்லை. நீ இது வந்து தப்பாக பண்ணியிருக்க, அசிங்கமாக இருக்க, அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் எனக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் கிட்டேருந்து வந்தது கிடையாது. அனாவசியமான பேச்சுக்கள், தேவையில்லாத கண்ணோட்டத்தோட அனாவசியமான பேச்சுக்கள் கண்டிப்பாக ஒரு லைவ்லேயும் வரும், வீடியோஸ்லேயும் வரும். அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன் நான். ஏன் பிரியா? அவங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள கண்டிப்பாக மாறுவாங்க. ஏன்னா என்னதான் நம்ம ஒருத்தர் முன்ன பின்ன பார்க்காம ஒருத்தர் நம்ம பேட் கமெண்ட் போடுறோம், பட் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு நாள் அவங்களும் மாறுவாங்க. அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, வேற என்ன சொல்லிட்டோம்? அவ்வளோதான். இந்த 2024 எங்களுக்கு ஒரு நிமிஷம் 2024 அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மொத்த இழப்பீடு மட்டுமே தான். 95% எங்களுக்கு இழப்பீடு மட்டுமே உள்ளது. ஏன்னா மொத்த நகையும், அதாவது என் தாலி குண்டு முதற்கொண்டு பாப்பாவோட கம்மல் முதற்கொண்டு எல்லாமே கடைசியாக அதை கூட நம்ம அட்வான்ஸ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 10 ரூபா வாங்கிட்டு இந்த இதையும் கொண்டு போய் வச்சுட்டு 20,000 அட்வான்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு. மொத்தமாக அவ்வளோதாங்க, நம்ம மொத்தத்தையும் இழந்துட்டோம். மொத்தத்தையும் இழந்து நாங்கள் கல்யாணம் பண்ணும் போது எப்படி நாங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி அதே லவ்வபிளோட நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 25ஆவது வருஷம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா. இதில் இன்னொரு விஷயம், இந்த 2024 கடைசியில் இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அம்மா எங்கள் கூட இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணாங்க, அது ரொம்ப பெரிய இழப்பீடுன்னா எனக்கு வந்து இழப்பீடு தான், சண்டை போடுறது. அவங்க என்னென்னா ஒட்டச்சத்திரம், நாங்களும் இப்போ இந்த டிப்ரெஷன் இருக்கனால எப்படி இது பண்ண எங்களுக்கு தெரியாது. அம்மா இருந்துட்டு இல்லை நீங்கள் இங்கே சரியாக எனக்கு வேலை அமையல, நான் ஒட்டச்சத்திரமே போனால் வேலைக்கு போய்க்குவோம். அவங்களுக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் கம்மி, மந்த்லி சும்மா ஒரு 2000 ரூபாய்க்கு அவசரம். அவங்க காலையிலேயே போய் ரொம்ப சிரமம். அதனால் அவங்க நான் ஒட்டச்சத்திரம் போனால் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் வீட்டை பிடிச்சி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு அது ஓகேவா படுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்லது கெட்டது, அது நம்ம எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டை விட்டு நாங்கள் எங்கேயுமே முடிஞ்சு போனால் போயிருக்கல. பாப்பாவே கேட்குறா ஏப்பா நம்ம எங்கேயும் போக மாட்டோம். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாப்பா கேட்டது என்னன்னா, ஏமா என்னை வெளியே கூட கூட்டிகிட்டு போக மாட்டேற, எனக்கு என்னம்மா நீ இங்கே வந்ததே எனக்கு பிடிக்கலம்மா, நீ கதவை கூட நீக்க மாட்டேற, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோர் நீக்கணும் அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு வீடு. நான் இப்போ தான் நினைக்கிறேன் உண்மையாலுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமா இந்த வீட்டுக்கு வந்து. எதனால அப்படி கேட்குறேன்னா, ஒரு சின்ன கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறக்காவது இடம் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன. ஆனால் வந்து இந்த வாடகையில் வேறு எங்கேயுமே எங்கள் வீடு கிடைக்காது. அதை தாண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் வந்து பக்கத்தடி, ஸ்கூல் வந்து பக்கத்தில் நம்ம வேலைக்கு நிறைய பக்கத்தில் இருக்குது. அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். அம்மா அங்கே போய் அம்மா இப்போ ஒட்டச்சத்திரம் போனதுனால எங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ பொங்கல் லீவ் வருதா, சரி ஒரு நாள் இங்கே கொண்டாடினாலும் மறுபடியும் இன்னொரு நாள் அம்மாட்ட ஒட்டஞ்சத்திரம் ஆத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து எங்களுக்கு அங்கே போய் இருந்தால் உண்மையான ஒரு விஷயம். நம்ம சொந்த கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப 7 வருஷம் ஆச்சு. ஜூன் வந்தா 8வது வருஷம் ஆச்சு. இப்ப வரைக்கும் சொல்றேன், எங்க அத்தை வந்து எங்களை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாது. இப்ப எப்படி எங்க பாப்பாவை நாங்க பக்கத்துல இருந்து நான் வந்து இருக்கணும், என்னதான் எங்க அத்தைகிட்ட நான் சண்டை போட்டாலும் சரி, எங்க அத்தை என்னை பேசினாலும் சரி, வந்து சண்டை எல்லாத்துலயும் சண்டை வரும். ஆனா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, கர்ப்பப்பையில கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 15 நாளைக்கு பக்கம் எங்கள் அத்தை தான் என்னை வச்சு பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் நான் அதை மறக்கலை. ஆனால் வந்து சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்தானே செய்யும், எல்லாமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு தான் வந்து அத்தை கொண்டு எல்லாம் இது பண்ணிட்டு வந்தோம். கடைசியாக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மனசே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, பாப்பா அங்கே நிற்கிற அந்த ஃபீல் மாதிரி எனக்கு என் உள்ளுணர்வு வந்து எதையோ நம்ம அங்கே விட்டுட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்ததே அவங்க தான். இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பேசினாலும் வச்சாலும் எங்களுக்காக இருக்கிறது அவங்க மட்டும்தான். பட் அவங்களும் போயிட்டாங்க. இல்லை எங்களுக்கு கஷ்டமே இருந்தாலும் இல்லை பக்கத்தில் இருந்து சண்டை கட்டி அவங்களும் சங்கடப்பட்டு நம்மளும் சங்கடப்படுறத விட அவங்க எட்டத்தில் இருந்தாங்கன்னா பாசம் இன்னும் அதிகமாகும்.
நம்மளும் போய் அவங்கள பார்க்கலாம். அவங்களுக்கு முடியலைன்னா கண்டிப்பாக நான் தான் பார்க்க போகிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அம்மானால முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் போகிறேன். அதனால் அவங்க இப்போ நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். சரி ஓகே போங்க, உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். பக்கத்துலேயே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வரலாம். நீங்கள் அங்கே போய் இருங்க. நாங்களும் மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் வர்றோம். இவரே வந்து என்னை ஏதாவது பேசினாலும் பேசாதனா, நம்மளை நம்பி வந்திருக்கா பேசாது, வீடியோவே போட்டாலும் எங்க இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியிலையும் ஆமாம் பார்த்து இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில் இது வரைக்கும் எங்கள் அம்மா வீடியோ போடாதீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னதே கிடையாது. எத்தனை பேர் என்னை எத்தனை பேசினாலும் எங்கள் அத்தை ஒவ்வொரு வீடியோவாக உட்காந்து பார்த்து நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கேன், இன்னும் நல்லா பண்ணு, பாக்கி லட்சுமி சீரியலுக்கு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை சொல்லுவோம். ரொம்ப வந்து என்னதான் சண்டை போட்டாலும் எங்கள் அத்தையை அங்கே விட்டுட்டு வந்து உண்மையாலுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இல்லை உண்மையே நம்ம சூழ்நிலை மாறி நம்ம ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டர் நல்ல நிலைமைக்கு இருந்தால் கண்டிப்பாக அம்மாவும் நான் தான் வச்சு பார்க்கணும். இதில் எந்த மாற்றமுமே இல்லை, நான் தான் பார்ப்பேன். இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவும் நான் தான் பார்க்கணும், பார்த்தே ஆக வேண்டும். அதனால் இப்போதைக்கு அவங்க இருக்கிற வேலைக்கு போகிறேன். நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் வெளியில் வேலைக்கு போனேன். இது வந்து உண்மையாலுமே நான் வீடியோ கலக்கிறேன் அப்படின்லாம் சீன் க்ரியேட் பண்ணுறதுலாம் இல்லை. எனக்கு வந்து உண்மையாலுமே கஷ்டமாக இருக்குது. எதனால அப்படின்னா இந்த நம்ம ஏதாவது செய்யும் போது சாப்பிடும்போது உண்மையாலுமே ரிட்டன் வரும்போது கூட பிரியாணி பார்ப்பேன். சத்தியமாக எனக்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதே இல்லை. எங்கள் அத்தை சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மனசு உள்ளுணர்வில் ஒரு மாதிரி விட்டுட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுவாங்க, கடையில் போய் மேக்ஸிமம் கடையில் போய் சாப்பிட்டேன்னாலும் உங்களுக்கு மனசே அதையோ அம்மாவுக்கு எப்படி சாப்பிட்றது என்ன பண்ண பிரியாணி பாஸ் பண்ணிடுறோம். ஆளு கொஞ்சம் வீட்டில் உட்காந்து தான் சாப்பிடுவோம். எங்கள் பழக்கம் அப்படிதான். எங்கள் அத்தை இந்த இது என்னது கிரில் சிக்கன்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஒரு நாள் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ஒரு கடி கடிச்சிட்டு இன்னும் நல்லாவே இல்லை, மசாலே இல்லை அப்படின்னு வேகவே இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி அது ஒரு மிஸ்டேக். பட் ரொம்ப பெரிய எனக்கு பெரிய இழப்பு வீடு போனது அப்படிங்கிறத தாண்டிட்டு எங்கள் அத்தை வந்து நாங்கள் அங்கே இன்னைக்கு வந்து எங்கள் அத்தைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. எனக்கு உண்மையாலுமே இருந்த ஒரே உறவு வந்து எங்களுக்கு அவங்க தான். இப்போ வந்து நம்ம போகிறதுக்கு வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த 8 வருட காலமாக நாங்கள் எங்கேயுமே ஒரு சந்தோஷம் பிரியமாவோ யாராவது வாங்க சமைச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. பட் ஆனால் அதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நடந்ததே கிடையாது. இனி வந்து நம்ம அத்தை வீடு இருக்குது அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. பட் நான் இது வரைக்கும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்துட்டேன். ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க நம்மளை கூப்பிடணும், அவங்க செஞ்சு பண்ணணும், அந்த மாதிரி எதிர்பார்ப்பு வந்து என்கிட்ட. என் உலகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதான். அம்மா இவங்க 2 பேர், பாப்பா ஒய்ஃப், இவங்க தான் என்னோட உலகம். இதை தாண்டி பெருசாக எனக்கு எதுவுமே நான் எதையும் பெருசாக நான் பண்ண மாட்டேன். இவங்களுக்கே நான் நிறையா பேர் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணியிருக்கேன். நான் சொல்லுவேன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலம் தாண்டிச்சுன்னா எந்த பாசமே நிலைக்காது. அந்த பாசம் வந்து நம்மளை வந்து நீ என்னதான் இழுத்து பிடிச்சி எந்த பாசத்தை நீ ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது. அது வந்து அந்தந்த ஸ்டேஜில் கிடைக்காது. எதுவுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கிடைச்சதுன்னா அது வந்து நம்ம ஏற்றுக்கலாம். என்னன்னா ஜஸ்ட் ஓகே அவங்க பேசுகிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால வந்து பாசம் நட்பு இதெல்லாம் வந்து அதுவாக வரணுமே தவிர நம்ம வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க நமக்கு வேணும், நம்ம அவங்களோட பேசணும் பண்ண அதாவது சிறுசுலேருந்தே நம்மளை அதாவது நம்ம வந்து அவங்க மைண்ட் செட்டில் இவங்க ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அதுதான். அப்படியே அவங்க பேசினாலும் அது மற்றவங்களுக்காகத்தான் இருக்கும். அந்த மற்றவங்களுக்காக பேசுகிற எந்த உறவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம வேணும்னு நினைக்கிற உறவு நம்ம கூட இருந்தால் போதும். நம்ம வேணும்னு நினைக்கிறப்ப நம்ம கூட இருந்தோம்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அவள் வேணும், அவளுக்கு நான் வேணும், எங்களுக்கு எங்கள் குழந்தை வேணும், எங்கள் 3 பேருக்கு எங்கள் அம்மா வேணும். இது போதும், இதுதான் எங்களோட லைஃப். ஓகே இந்த வருஷம் எங்களுக்கு இப்படிதான் போச்சு, எல்லாம் போட்டுக்கு போச்சு. எங்களுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இதை தாண்டிலும் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் எங்களுக்கு சொந்தங்கள் நிறைய நம்ம சேனல் மானிட்டைசேஷன் யாரும் இல்லைன்னு சொன்ன எங்களுக்கு இப்போ லைவ் எல்லாம் அதே மாதிரி எல்லாம் கேட்பாங்க. லைவ் ஏன் வர்றீங்க, லைவ் ஏன் வீடியோ போடுறோம் அதுக்கு வந்து நாங்கள் தனியாக வீடியோ போடுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உறவுகள் இத்தனை பேர் நாங்கள் சொன்ன முடியுது லிஸ்ட் நான் விட்டுட்டேன். பட் அவங்களாம் கண்டிப்பாக கேட்பாங்க, வீடியோ பார்த்துட்டு என்ன விட்டுட்டீங்களாக்கா அப்படின்னு. கண்டிப்பாக ஓகே ஓகேங்களா. அப்புறம் மகேஷ்க்கு நான் சாரி மகேஷ் பேர் ஓகே ஓகே கைஸ். இதான் நம்ம 2024 நம்மளோட லைஃப் நடந்த நல்லது. பட் நல்லது இவ்வளோதான் கெட்டது கெட்டதுன்னு கிடையாதுங்க. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி நம்மளால முடியல. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா
என்னோட லைஃப்லேயே வந்து நான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் படிக்கலை, பட் ஆனால் நான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது வந்து எங்களோட சேனல் மானிட்டேஷன் ஆனது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் நிறைய அசிங்கம், நிறைய கேவலம், நிறைய விமர்சனங்கள் தாண்டி தான் வந்து நாங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நல்லா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தெரியாமையே இருந்துச்சு. அதெல்லாம் இதெல்லாம் இது பண்ணி நாங்கள் கல்யாணம் பண்ணி எங்கள் லைஃப்பை ரன் பண்ணதுக்கப்புறமா இதுலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்து இதில் வந்து நான் மானிட்டேஷன் ஆனது வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயமான்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அது மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் நான் எவ்வளோ அதை ஃபீல் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். உண்மையாலுமே அது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். எங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆனது வந்து எனக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா நான் என் லைஃப்பில் எதுவுமே எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சதே கிடையாது. இது வந்து எனக்கு ரொம்ப ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் என் சேனல் ரன் பண்ணுறேன். ஓகே, எனிவே எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக நம்புறேன். சப்போர்ட் எங்களுக்கு முழுக்க தேவை. கண்டிப்பாக உங்களால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டது நடந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா டெய்லியும் நம்ம வந்து லைவ் வந்துட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் லைவில் வாங்க, கண்டிப்பாக நம்ம லைவில் பேசலாம். எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025 எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாகவும் சீரும் சிறப்புமாகவும் எனக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஹாப்பியாக இருக்கும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், நாங்களும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு இதோட முடிச்சுக்கலாம். பை கைஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை.